எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம உடனே வந்து அப்படியே தோற்றுருக்காங்க கூடாது. இன்றைக்கி வந்து எனக்கே ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ். ஓரளவுக்கு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு தெரியும். ஆனாலும் இன்றைக்கி நாங்கள் மீண்டும் ஒரு குட்டி ஷாப்பிங்னு பண்ணிட்டு வந்திருக்கோம். ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வா ரேட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்படியோ எங்கேயோ எனக்கு தான் இப்போ அப்புறம் சாப்பிடலாம் எங்கேயோ போயிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு பலாப்பழம் வெயிட் பண்ணி தர வெயிட் பண்ணி. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா பலாப்பழம் 1/4 கிலோ. இன்றைக்கி சொலையை பார்த்தீங்கன்னா 50 சொலை. எங்கே சொலையை ஒரு சொலையை இது டென்ஷன் பண்ணுறா. இதே தர இதே பிரிச்சு தராமா. ஒரு சொலையை எப்படி பிரிச்சு பாருங்கள். ஸோ இந்த பலாப்பழம் 1/4 கிலோ, அதே 40 ரூபாய்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை 2, அதாவது இது ரத்தத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் பலாச்சோளம் எதுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு டேஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்றோம். ரெண்டாவது வந்து கொய்யாப்பழமும் வந்து இந்த சுகரு அப்புறம் வந்து நோய் சக்திலாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஆப்பிளும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்போ ஃபேமஸாக சீசனுக்கு இறங்கிட்டு இருக்க எல்லா பழமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரமோட்டான். இந்த ரமோட்டான் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கும் அப்புறம் முழங்கால் வலி கர்ப்பப்பைக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாலையா நீங்கள் சொல்லுங்கள். இது ரமோட்டான் ஒன்று இருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளம். அதே மாதிரி எல்லாம் 5 காய் தான். இந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ளம் இது எதுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆன்சர் பண்ணல, நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நவாப்பழம். நவாப்பழத்துக்கு வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பழமா இல்லை. இதை சாப்பிட்டு இதோட கொட்டையை நல்லா காய வச்சு பவுடராக்கி சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவாப்பழம் ஓகே. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழம் 10 ரூபா. இது லிச்சி. இது வந்து லிச்சி. இவ்வளோ எப்படி இது வந்து எல்லாருக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இது எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று தாங்க. எல்லாத்தையும் 5-5ங்கிற மாதிரி இதில் ஒவ்வொன்று. இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியாது. டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ நான் வாங்கிட்டு அந்த பழத்தோட பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இருப்பிச்சு தரேன். மழை சரியாக பெய்யுது. ரொம்ப மழை பெய்யுது மக்களே. மழை பெய்யுது. என்ன காலமே இது வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா? எப்படி வெள்ளையா உடனே முடிச்சுடுவா. நம்ம ஃபஸ்ட்டு ரமோட்டான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இது நம்ம லிவர் பார்ட்ஸ் இருக்குல்லைங்க, அந்த மாதிரியே வந்து இருக்கு பாருங்க. ஒன்று குளிக்குமா? புளிப்பாக நல்லா இருக்கு. சூப்பர். நீங்கள் இந்த பழம்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் ஏரியாவில் ரேட் என்னன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த 2 லிச்சி 20 ரூபா, இந்த மங்குஸ்தான் 40 ரூபா, இந்த ப்ளம் 5 பழமும் நவாப்பழம் 5 பழமும் 40 ரூபா. மெயினாக ஆப்பிள் ரேட் வந்து ரொம்ப ஏறிச்சுங்க. ஆப்பிள் மாதுளையும் கிலோ 260 ரூபா. இதெல்லாம் வந்து எங்கள் ஊருக்குள்ள இருக்கிற ரேட்டு. நீங்கள் இருக்க சைடில் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.